நேர்களே, பொங்கல் பரிசு குறித்த முக்கிய அறிவிப்பு இன்னும் இன்றோ நாளையோ வெளிவர இருக்கிறது. பொங்கல் பரிசு இந்த முறை பொங்கலுக்கான பரிசை தமிழக அரசு அறிவிக்க இருக்கிறது. வழக்கம் போல் 1000 ரூபாய் ரொக்கப்பணம், அது மட்டும் இல்லாமல் அரிசி, கரும்பு, சர்க்கரை ஆகியவையும் வழங்கப்பட இருக்கின்றன. அது மட்டுமின்றி வேட்டி, சேலை என ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரருக்கும் ஒரு வேட்டி, ஒரு சேலை வழங்கப்படும் என்ற தகவல் இன்றோ அல்லது நாளையோ அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருக்கிறது. அதற்கான டோக்கன்கள் வழங்கப்படும் பணி 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி தொடங்கப்படும் என்றும், பொருட்களை வழங்கும் பணி 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதி தொடங்கப்படும் என்றும் தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்றோ அல்லது நாளையோ அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிற தமிழக அரசு. 1000 ரூபாய் ரொக்கப்படும், கரும்பு, அதே போன்று அரிசி, சர்க்கரை ஆகியவை வழங்கப்பட இருக்கின்றன. பருப்பு போன்றவை வழங்கப்படாது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இந்த ரொக்கப்பணம் குறித்த பரிசு வந்திருக்கிறது. மொத்தமாக 2,25,00,000 பேர், மொத்தமாக தமிழகத்திலே 25,00,000 ரேஷன் கார்டுகள் இருக்கின்றன. இதிலே 2,19,00,000 பேர் இதனால் பயனடையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த பொங்கல் பரிசு பைகள் யாருக்கு கிடைக்காது என்றால், மத்திய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள் மற்றும் பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர மற்ற அனைத்து கார்டுதாரர்களுக்கும், ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட கடந்த ஆண்டை போல இந்த ஆண்டும் 2,19,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அது இலங்கை தமிழர்கள் வாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கும், மறுவாழ்வு முகாம் மற்றும் இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாம் இருப்பவர்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. கிடைக்கும் என்பது நிச்சயம். இந்த பரிசு திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைப்பார். அதைத் தொடர்ந்து பொங்கல் பரிசு வழங்கும் பணியை மற்ற அமைச்சர்கள் அவரவர் மாவட்டங்களிலே தொடங்கி வைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான அறிவிப்பு இன்றோ அல்லது நாளையோ அதிகாரப்பூர்வமாக வெளியாகிறது.